வணக்கம் நண்பர்களே. இந்த வெயிலுக்கு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தப்போ அங்கே நல்லா தண்ணியில் விளையாடிட்டு சுட சுட பஜ்ஜி சாப்பிட்லான்னு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வாழைப்பூ, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பஜ்ஜி மிளகா, வெங்காயம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த அக்கா சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க கடை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்மளோட தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட், அதாவது நம்மளோட குடிசை வாற்று மாரியம் அந்த பில்டிங்க்கு முன்னாடி இருக்காங்க இவங்க கடை. இவங்கக்கிட்ட சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பஜ்ஜி ட்ரை பண்ணோம். நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி உட்காந்து யோசிச்சப்போ இவங்க கடையில் அழகாக ஒரு சேர் அண்ட் ஸ்டூல் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸும் மண் ஒட்டாது, நம்மளோட பஜ்ஜியும் இதுவாகாது. சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இவங்க பேர் வந்து தேவி. இவங்களோட ரெட் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேவி அக்கா கிட்ட நான் இந்த ரெட் சட்னியோட ரெசிபி கேட்டேன். அவங்க வந்து என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் செய்கிறதுனால காரம் கம்மியாக பண்ணியிருந்தேன். இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா போட்டு வதக்கிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் உப்பு, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது வந்து நம்ம கலர் கிடைக்கிறதுக்காக இதெல்லாம் போட்டு அரைச்சோம்னா அவங்க சொன்ன மாதிரி அதே டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பீச் போனீங்கன்னா தேவி அக்கா கடையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பிரியம் சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.